இங்கே லாஸ்ட் 2 டேஸாகவே ரெய்னிங் தான். இந்த மழைக்கு நல்ல சுட சுட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஆனியன் சமோசா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சமோசாலாம் வீட்டில் அடிக்கடி செய்கிறதும் இல்லை, கடையில் வாங்கி சாப்பிட்றதும் இல்லை. இந்த பேஸ்ட்ரி எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வீடியோலாம் பார்த்து அந்த ஷீட்டை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு ஒரு பக்கம் ஒட்டுறதுக்கு பார்த்தா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது என்னடா ஒட்டவே மாட்டேருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா கார்ன்ஃப்ளவரை போய் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு வேலையை எல்லாத்தையும் ஒட்டி ஒரு 6-7 சமோசா கிட்ட வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு. மேபி இந்த பேஸ்ட்ரியில் செஞ்சதுனால என்னன்னு தெரியல. குட்டீஸ் 2 பேருக்கும் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தம்பி வந்து சிக்கன் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தோஃபு போட்டு ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கும் நூடுல்ஸ் தான். பட் என்னென்னா கேப்சிகம், கீரை, ஃப்ரைட் சிக்கன், சில்லி பொடி எல்லாம் போட்டு நல்ல ஸ்பைஸியாக ரெடி பண்ணியிருந்தேன்.